அப்ராடுக்கு மூவ் ஆகணும் அப்படின்றத ஒரு பெரிய கனவு அப்படின்ட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் அப்ராடுக்கு மூவ் ஆனவங்கல நிறைய பேரு திருப்பி தன்னோட சொந்த கண்ட்ரிக்கு எதையோ தொலைச்ச மாதிரி ரொம்ப மன கஷ்டத்தோட ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்ல முடியாத, சொல்ல மறந்த, சொல்லாம இருக்கிற அந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். ஒரு ஒரு வருஷமும் 1000க்கும் அதிகமான மைக்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து மத்த கண்ட்ரில இருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே மூவ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா பினான்சியல் ஸ்டெபிலிட்டி. நம்ம ஒரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம காதுல கேட்கிற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீ ஃபாரினுக்கு போயிட்டனா டாலர்ல சம்பாதிப்ப, பயங்கரமா சேவ் பண்ணுவ, உன் லைஃபே பயங்கரமா மாறிடும் அப்படின்ட்டு. அப்படின்னா எமோஷனல் காஸ்ட். எமோஷனலா நம்ம ஒரு புது கண்ட்ரிக்கு மூவ் ஆகும் போது நம்ம எந்த அளவுக்கு டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. அப்படி நடந்ததுன்னா அதுல இருந்து நம்மளை எப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போலாம்ன்றத பத்தி யாரும் யோசிக்கிறது இல்ல. இந்த வீடியோவை நான் ஒரு 3 பார்ட்டா பிரிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் என்னை மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக பண்ண வைக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபினான்ஷியல் இல்யூஷன். ஆமா, நீங்க ஃபாரினுக்கு மூவ் ஆனீங்க அப்படின்னா நீங்க அதிகமா தான் சம்பாதிப்பீங்க. அதே நேரத்துல உங்களோட செலவுகளும் ரொம்ப அதிகமாகும். ரெண்ட், பில்ஸ், கிராசரி, சைல்ட் கேர், இன்சூரன்ஸ், மொபைல் பில்லு, இதெல்லாம் நீங்க அடுக்கிக்கிட்டே போனீங்கன்னா நீங்க வாங்குற சம்பளம் நீங்க கட்டுறதுக்கே பத்தாது. இந்த ரீசன்னாலேயே நீங்க பண்ணிட்டு இருக்கிற மெயின் ஜாப்ல இருந்து நீங்க பார்ட் டைமா ஒரு ஜாப் பண்ணுவீங்க. கேஎஃப்சிலயோ, மெக்டானல்ட்ஸ்லயோ, இல்ல அட்லீஸ்ட் ஊபர் டிரைவ் பண்ற மாதிரியோ, ஊபர் ஈட்ஸ் டெலிவரி பண்ற மாதிரியோ, சம்டைம்ஸ் உங்களோட தூக்கத்தை கூட விட்டுட்டு நீங்க 2வது வேலை பண்ணி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. எதுக்காகனா உங்களை மேனேஜ் பண்றதுக்கும் உங்களை நம்பி இருக்கிற உங்களோட குடும்பத்துக்கு காசு அனுப்புறதுக்காகவும் தான். இதெல்லாம் இல்லாம அந்த ஒரு ப்ரெஷர் ஒன்று பில்ட் ஆகும் பாத்தீங்களா, நீங்க சக்சஸ்ஃபுல் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காகவும், உங்க ஊருக்கு காசு அனுப்புறதுக்காகவும், கோல்டு வாங்குறதுக்காகவும், ஊர்ல வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்காகவும், இது எல்லாமே உண்மை. ஒரு கட்டத்துல நீங்க உங்களையே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, இதுக்காக தான் நான் ஃபாரினுக்கு வந்தனா அப்படின்ட்டு. 2வது பார்ட், தி எமோஷனல் காஸ்ட். நம்ம ஊரை விட்டு நம்ம இன்னொரு ஊருக்கு போனா நம்மள ஃபர்ஸ்ட் அதிகமா பாதிக்கக்கூடிய விஷயமே நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான். ஒரு தீபாவளி, பொங்கல் உங்களால கொண்டாட முடியாது, தனியா இருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கோ, ஒரு காது குத்துக்கோ, பர்த்டேக்கோ, கல்யாணத்துக்கோ சந்தோஷமா நல்லா ஜாலியா ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியாது. உங்க சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு யாரோ தெரியாத ஒரு கும்பலுக்கு நடுவுல நீங்க வந்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் மேல டைம் ஜோன் டிஃபரன்ஸ். நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஊர்ல தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஊர்ல முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம இங்க தூங்கிட்டு இருப்போம். இதனாலேயே நம்மளோட மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் கட் ஆயிடும். சோ மொத்தமாவே நம்ம சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் போஸ்ட் பார்த்து அதுக்கு லைக் போடுறதோ, ஷேர் பண்றதோ, இதுலதான் போகவே ஆரம்பிக்கும். 3வது ப்ராப்ளம், த ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம எல்லாருமே அப்ராடுக்கு போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி பக்காவா போய்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே ப்ராசஸ் நடக்கும் போதே நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்போம், 3 வருஷத்துல எப்படியாவது டாலர்ஸ்ல சம்பாதிச்சு பணக்காரனா இன்னும், ஊர்ல ஒரு வீடை கட்டிடணும், நிறைய கோல்ட வாங்கி இது பண்ணிடணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு புது கண்ட்ரிக்கு மூவ் ஆகும் போது நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. புது ஊரு, புது மக்கள், லாங்குவேஜ் புதுசு, கல்ச்சர் புதுசு, வெதர் புதுசு, எல்லாமே புதுசு. நீங்க இந்த எல்லா விஷயத்துக்குமே நீங்க அடாப்ட் ஆகி ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் வர்றதுக்கு உங்களுக்கு 2 to 3 இயர்ஸ் ஆயிடும். இதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க வந்து உங்களுக்கு நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்க, அதுல எவ்வளவு செலவாகுது, அதுல எப்படி மிச்சம் பண்ணலாம், என்ன காசு நம்ம ஊருக்கு அனுப்பலாம், உங்க லைஃப வந்து நீங்க அப்பதான் வந்து வாழவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு 2 to 3 வருஷம் வந்து உங்க லைஃப தேடுறதுலயே உங்களுக்கு வந்து போயிடும். இதனாலேயே நம்ம அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்லனா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்ட் தானா, தெரியாம இந்த ஊருக்கு வந்துட்டோமா அப்படின்லாம் பயங்கரமா யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னோட சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுறாங்க. அப்படி சொந்த ஊருக்கே நீங்க திரும்பி போயிட்டீங்கன்னா அங்கேயாவது நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னா அங்கேயும் இல்ல. ஏன் அப்படின்னா நீங்க ஃபாரின்ல டாலர்ஸ்ல சம்பாரிச்சீங்க, இதே ஊருக்கு போயிட்டு நீங்க அதே அளவுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபாரின்லயும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, அகைன் நீங்க ஊருக்கே திருப்பி போனாலும் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா காசு அப்படின்னு வரும்போது அகைன் அங்க நீங்க பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவீங்க. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்க மைக்ரேட் ஆகணும் அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா, ரைட்? அப்ப உங்களை நீங்க ஒரு சில क्वेश्चंस எல்லாம் கேட்டுக்கோங்க. நான் எமோஷனலா ஸ்ட்ராங்கா என்னோட ஃபேமிலியை விட்டுட்டு என்னால அங்க இருக்க முடியுமா? இனிஷியல் 2 to 3 இயர்ஸ் இவ்வளவு கஷ்டமா தான் இருக்கும். வேலை சரியா கிடைக்காது, ரெண்டுக்கு வீடு ப்ராப்பரா கிடைக்காது, நம்ம வாங்குற சம்பளத்தை விட செலவு அதிகமா இருக்கும். சோ பார்ட் டைம்ல நம்ம ஜாப் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பார்ட் டைம் ஜாபையும் மெயின் ஜாபையும் ரெண்டுத்தையும் என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? இதை நான் ஹேண்டில் பண்ணும்போது நான் என்னோட குக்கிங் பண்றது இது எல்லாத்தையுமே என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? என்னால ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா? நிறைய டைம்ல நீங்க
தனிமையா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. சோ தனிமையை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு உங்களை நிறைய கேள்விகள் நீங்களே கேட்டுக்கோங்க. நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போறோம் அப்படின்னாலே நம்ம மைண்ட் என்ன சொல்லுவோம், எல்லாமே ஓகேப்பா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா 2 to 3 வருஷம் எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தன்னுடைய செலவுகளை கம்மி பண்ணிக்கிட்டு உங்க ஊர்ல எந்த ஒரு பெரிய செலவுகளும் பண்ணாம நீங்க இந்த ஃபாரின் கண்ட்ரில வந்து சர்வைவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி எந்த கண்ட்ரிக்கு வேணாலுமே நீங்க போலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மைக்ரேட் ஆகி போற கண்ட்ரில நீங்க மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் அதே சிச்சுவேஷன்ல தவிச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதே ஒரு கஷ்டத்தோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க தனியாள் இல்ல, உங்க கூட உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்ன உங்களுக்கு அவங்கள தெரியாம இருக்கும். சோ நிறைய ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ்லாம் கலந்துக்கோங்க. நம்ம ஊர் மக்களை போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட சிச்சுவேஷனை நம்ம தான் மேனேஜ் பண்ணணும், நம்மளோட தனிமையை நம்ம தான் போக்கிக்கணும். பிடிச்சதா பண்ணுங்க. பெரிய செலவுகள், ஆடம்பர செலவுகள் இல்லாம உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுதோ நீங்க அதை தாராளமா பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே யோசிச்சு முடிவெடுத்தீங்க அப்படின்னா மைக்ரேட் ஆகிற ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்ப சக்சஸ் ஆன ஒரு ஆப்ஷனா தான் அமையும். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.